அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. இனி நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எந்திர வழிபாடு. இதுல வந்து கணபதியோட எந்திரத்தை பார்க்க போறோம். இந்த கணபதி இல்லாத நம்ம இந்து கலாச்சாரத்துல எந்த ஒரு விஷயமே இல்லை. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கணபதி எந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரம் தான் இந்த கணபதி எந்திரம். இந்த கணபதி எந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் வந்து இருந்தா கட்டாயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா காரியங்களும் கைகூடும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அற்புதமான முறையில ஜெயத்தை உண்டாக்கும். நம்ம வந்து எப்பவுமே வந்து கணபதியை முன்வைத்து தான் எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம தொடங்குவோம். அப்படி பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் நம்ம கணபதியை வந்து எந்திர வழிபாட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த எந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப அரிதான விஷயங்களை வந்து நம்ம சாதிக்க முடியும். அப்போ அந்த கணபதி எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் மேன்மை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உறவு முறையில் நல்ல அணுகுமுறை, அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி, ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, இப்படி அற்புதமான விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணபதியோட எந்திரம் இருக்கு. இந்த எந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பெற்றுத்தரும். இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான சிலை கொண்ட ஒரு கடவுள் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா இந்த கணபதி தான். ஏன்னா எங்கேயுமே கணபதி இல்லாத ஒரு ஊரே இருக்காது. மேக்சிமம் நம்ம இந்து கலாச்சாரத்தில் இந்தியாவில் இப்போ வெளிநாடுகள்லையும் கணபதியோட வழிபாடு இருக்கு. அப்போ கணபதிக்கான என்ன தத்துவமோ வந்து சித்தர்கள் வந்து நமக்கு உணர்த்துறாங்க அப்படின்றத உண்மை. அப்படி பார்க்கும்போது இந்த கணபதி வழிபாடை நம்ம கொண்டு வரும்போது கட்டாயம் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். கணபதி உபாசகர்கள், கணபதி வழிபாடக்கூடியவங்க, கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து நிறைய ஆற்றல்களை பெற்றிருக்குது. இதுக்கான வழிபாடு முறைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த எந்திரத்துக்கு கட்டாயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொரி, கடலை, தேங்காய் எண்ணெயில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏலக்காய் போட்டு அந்த தேங்காய் எண்ணெயில தீபம் பஞ்சதீரம் போடணும். ஏன் தேங்காய் எண்ணெய்னு கேட்டீங்கன்னா கணபதி வந்து யானையோட அடிப்படையாக கொண்டு அந்த முகத்தை கொண்டு இருக்கிறவங்க, யானை வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய கட்டாயம் தென்னை ஓலைகளையும் தேங்காயும் அதிகமாக சாப்பிடக்கூடியது. ஸோ தேங்காய்ன்றது உடம்புக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் தேங்காய் எண்ணெயை வந்து அந்த வீட்டுக்குள்ள நம்ம தீபம் போடும்போது கட்டாயம் வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு நல்ல அற்புதமான ஆற்றல்களை பெற முடியும். யானை பலம் வந்து அந்த குடும்பத்துக்கோ, அந்த தொழிலுக்கோ, அந்த கடைக்கோ, அந்த இடத்துக்கோ வந்து பெறும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் நீங்கி சுத்தமான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கக்கூடியது இந்த தீப வழிபாடு. அதில் இந்த எந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கட்டில் கொடுத்துருக்கோம். இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வேலை செய்கிற இடமோ, இல்லை வீடோ, இல்லை தொழிற்சாலையோ, இல்லை கோவிலோ, இல்லை உரிமையாடிகளோ வந்து பயன்படுத்தும் போது அந்த தேங்காய் எண்ணெய் போட்டு 2 வத்தியை வந்து கட்டாயம் வந்து நீங்கள் ஏற்றும் போது உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை வந்து இந்த எந்திரம் பெற்றுத்தரும். எப்பயுமே வந்து ஒரு கருவி இருந்தால் தான் அதை வச்சு நம்ம பயன்படுத்த முடியும். நம்ம நினைக்கிற விஷயத்த நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு கருவி தேவைப்படுது. அந்த கருவி தான் வந்து சித்தர்கள் நமக்கு வந்து மாந்திரிக கலையில இந்த மாதிரி எந்திர வழிபாடுகளை கொடுத்துருக்காங்க. இந்த எந்திரத்தை வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது கருவியா இருந்து நமக்கு அந்த காரியங்களை சாதிச்சு கொடுக்குது. காரிய சித்தி கணபதினே சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த அது வாங்கி பிரபஞ்சத்தோட சேர்த்து நமக்கு திருப்பி கொடுக்க ஒரு இடம் தக்க வேணும். அதுதான் வந்து சித்தர்கள் எந்திரங்களா கண்டுபிடிச்சு அதுல மந்திரங்களை வார்த்தைகளை மந்திரங்களாக்கி அதை நமக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த முறையில் தான் நம்ம வந்து இந்த எந்திரத்தை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த எந்திரம் 8 கட்டு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு முறை. இதுக்கு இன்னொரு வழிபாடு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம சேனல்ல சொல்லக்கூடியது ஒரு அரிய விஷயம். இந்த கணபதி வழிபாடு பண்ணும்போது 21 முறை வந்து தோப்புக்கரணத்தை வந்து நீங்க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதா இருக்கும். ஏன் அப்படின்னா மூலாதாரத்தில் மூட்டிய கனலை காலால் உதைத்து, இடகலை பிங்கலை சுழுமுனை ஏற்றி, 3 லோகத்தில் முட்டிய தூணில் 4 நாவின் பாம்பில் நிறுத்தி கபாலம் ஏற்றி கருத்தறிவித்தேன்னு சொல்லி விநாயகர் அகவல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அன்னை அவ்வைத்தாய் வந்து நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அதுல இந்த தோப்புக்கரணம்ன்றதுதான் மெயினா நமக்கு நம்ம உடம்ப வந்து ஒரு நல்ல ஆற்றல்களை பெறக்கூடிய சக்தியா மாற்றக்கூடிய திறனுடையது. அப்போ நம்ம இந்த எந்திரத்தின் முன்னாடி வந்து அமர்ந்து அந்த 21 முறை தோப்புக்கரணத்தை நம்ம வந்து கட்டாயம் இட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நினைக்கிற காரியங்களை வந்து ஜெயப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த எந்திரத்துக்கு இருக்கு. அது வழிபாடு. அப்போ இந்த எந்திரத்தை வந்து நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா அற்புதமான ஆற்றல்களை வரும். எந்திரத்தை வந்து நம்ம கடையில வாங்குறோம் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா வரைஞ்சிருப்பாங்க. பட் ஆனால் அதை சுத்தி பண்ணியோ இல்லை அதுக்கு தேவையான பூஜை புனஸ்காரங்களையோ வந்து வெளிமுகமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இதை என்ன பண்றோம்னா வாங்கி பிரிச்சு இதுக்கு தேவையான எல்லா முறையும் செஞ்சு ஐங்காயம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து இதுக்கு ஊட்டி அது மேல் கொண்டு தெய்வ ஆக்கராசன மை
சகல தெய்வங்களையும் வந்து ஆக்ராஷனம் பண்ணக்கூடிய தெய்வ ஆக்ராஷன மையை வந்து இதுக்கிட்டு முறைப்படி பூஜித்து நம்ம அன்பர்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ கணபதி யாராவது உபாசனை பண்ணுறவங்களுக்கும் கட்டாயம் நம்ம இதை கொடுக்கும். குரு மூலியமா வாங்கி இதை பண்ணும்போது அவங்களுக்கு கணபதியோட அருளால் ஞானம், கல்வி, செல்வம் சொல்லக்கூடிய அற்புத ஆற்றல்களை வந்து பெறக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்குன்றதான் இந்த எந்திரத்தோடைய மகத்துவன்றதை தெரியப்படுத்துகிறோம். நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.